அதிமுக பாஜக கூட்டணியை எப்படியும் பிரித்து விட வேண்டும் என்று அண்ணாமலை ஸ்கெட்ச் போட்டுள்ளதாக தகவல் வெளியான நிலையில் இபிஎஸ் 2026 தேர்தல் மற்றும் கூட்டணி கணக்கை கருத்தில் கொண்டு ரகசிய மீட்டிங்களை மேற்கொள்வதாக கூறப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் களம் இப்போதே சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. அந்த வகையில் ஆளும் திமுகவிற்கு எதிராக பாஜகவுடன் கூட்டணி வைத்து தேர்தலை சந்திக்க உள்ளது அதிமுக. அதேபோல் தற்போது இருக்கும் இதே கூட்டணியுடன் 2026 தேர்தலை சந்திக்க திமுகவும் தயாராகி வருகிறது. சீமான் தனித்து போட்டியிடுவதாகவும் பாமகவுடன் கூட்டணி அமைப்பது தொடர்பாக தாவேக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக பாஜக கூட்டணி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டாலும் இந்த கூட்டணியில் அண்ணாமலைக்கு உடன்பாடு இல்லை என்று சொல்லப்படுகிறது. அதோடு கடந்த 3 ஆண்டுகளில் பாஜகவை தமிழ்நாட்டில் வளர்க்கத்தான் பல்வேறு போராட்டங்களை நடத்தியதாகவும் இப்போதுதான் மக்களிடம் பாஜக என்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருப்பதே தெரிகிறது எனவும் அண்ணாமலை பாஜக மேலிடத்திடம் சொன்னதாகவும் தகவல் வெளியானது. சூழல் இப்படி இருக்க இதனை பயன்படுத்தி கொண்டு பாஜக தலைமையில் கூட்டணி அமைத்து சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதுதான் நமது கட்சியின் வளர்ச்சிக்கு உதவும் எனவும் அதிமுக தலைமையில் தேர்தலை எதிர்கொள்வதில் விருப்பம் இல்லாமலும் அண்ணாமலை இருப்பதாகவும் சொல்கின்றனர். அதேபோல் கடந்த காலங்களில் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை உள்ளிட்டோர் எல்லாம் 2 முறை தமிழக பாஜக தலைவராக இருந்தனர். ஆனால் தன்னை மீண்டும் தலைவராக்க விடாமல் இபிஎஸ் தான் தடுத்து விட்டார் எனவும் அவருக்கு எதிராக பல்வேறு திட்டங்களை அண்ணாமலை தீட்டி வருவதாகவும் தகவல் வெளியானது. இச்சூழலில்தான் இந்த செய்திகள் எல்லாம் இபிஎஸ் காதுகளுக்கு போக 2026 தேர்தல் மற்றும் கூட்டணி கணக்கை கருத்தில் கொண்டு ரகசிய மீட்டிங்குகளை இபிஎஸ் மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. அதில் பாஜக கூட்டணியுடன் தேர்தலை சந்திக்கலாமா, இல்லை கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது கூட்டணியை விட்டு வெளியேறியது போல் வெளியேறி விடலாமா என்றும் பேச்சுவார்த்தை நடந்ததாக சொல்லப்படுகிறது. அதிமுக மூத்த நிர்வாகிகள் சிலருக்கு பாஜக உடனான கூட்டணியில் விருப்பம் இருந்தால் பலருக்கு அதில் உடன்பாடில்லை என்றும் கூறப்படுகிறது. இந்த ரகசிய மீட்டிங்குகளுக்கு அண்ணாமலை ஒரு காரணமாக இருந்தாலும் இந்த முறையும் தோல்வியடைந்து விட்டால் அது கட்சிக்கு மட்டுமின்றி தன்னுடைய பதவிக்கும் ஆபத்து என்று இபிஎஸ் இதுபோன்ற சீக்ரெட் மீட்டிங்குகளில் கலந்து கொள்வதாக சொல்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள்.